கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். பாருங்க, எவ்வளவு அருமையான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் ஆமென் மல்கியா தீர்க்கதரிசி மூலமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் அநேக சத்தியங்கள் இருக்கு, அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கு. என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்குமா, அதன் செட்டைகளுக்கு ஆரோக்கியம் இருக்குமா, மூன்றாவது நீங்க வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தாவை வெரி ஸ்பெசிஃபிக்கா சொன்ன ஒரு வார்த்தை, நீங்க வளர்வீர்கள். தெய்வ பிள்ளைகளை, உங்க வளர்ச்சியை தடுப்பதற்கு யாரால முடியாது. ஆமென். ஒரு செடியை வச்சோன்னா, ஒரு மரத்தை விளைச்சோன்னா, அது தினந்தோறும் வளர்ந்து அது சரியான காலகட்டத்தில் கனி கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அதே போல தான் ஆண்டவரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, உலக பிரகாரம் காரியத்திலும் அவருடைய பிள்ளைங்க வளர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இங்க சொல்லப்பட்டிருக்கு, கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் என்று. தேவப்பிள்ளை அப்படின்னா அது ஒரு புஷ்டியை குறிக்கிறது, ஒரு மேன்மை குறிக்கிறது, ஆமென், ஒரு பசுமையை குறிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்க வளர்வீங்க, சாதாரணமாக இல்லை, சிறப்பாய் வளர்வீர்கள். ஒன்று சொல்லட்டோமா, இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறந்த நாள். ஹல்லேலூயா. ஏன்னா உங்க வளர்ச்சி ஒருவேளை இதுவரையிலும் தடைப்பட்டிருக்கலாம், இதுவரையிலும் உங்க வளர்ச்சி குறுகி போயிருக்கலாம், இதுவரையிலும் உங்கள் வளர்ச்சி ஒருவேளை அதுக்கு வேண்டிய சத்து இல்லாமல், அதுக்கு வேண்டிய வேர் பற்றாமல், சூரிய வெளிச்சம் இல்லாமல் பல விதமான காரியத்தினால தடைப்பட்டு காணலாம். இன்னைக்கு நீதியின் சூரியன் ஆகிய ஆண்டவர் உங்க மேலே அவர் உதிக்கிறார், உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு ஆவியான ஸ்பெசிஃபிக்காக சொல்லுகிற காரியம், என் ஜனங்களை நான் வளர்க்க போகிறேன். சாதாரணமாக இல்லை, கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஹல்லேலூயா. இதை நம்புறீங்களா? இதை விசுவாசிங்க தேவ பிள்ளைகளே. புதிய நாள், புதிய நம்பிக்கையில் இன்னைக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுக்கிறாரு. அது ஒருவேளை பட்டு போயிருக்கலாம், காய்ந்து போயிருக்கலாம், ஒருவேளை வேறற்று போயிருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையும் அது சாதாரணமல்ல, ஆமென், கொழுத்ததாய், ஆமென், பசுமையானதாய் வளர போகிறது. ஹல்லேலூயா. 2 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை கூட நீங்க வாசிக்கும் போது அங்க பேதுரு இப்படியாய் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள், அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமா ஒரு செடியோ மரமோ ஒரு வளர்ச்சி அடைய வேண்டுமா, அதுக்கு வேறு பற்றணும், அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கு தண்ணி வேணும், சூரிய வெளிச்சம் வேணும், இப்படி பல காரியங்கள் சயின்டிஃபிக்காக தேவைப்படுகிறது. அதெல்லாம் இருந்தால் தான் அந்த புஷ்டியா, கொழுமையா, அந்த பசுமையா அந்த செடியோ மரமோ வளரும். அதே போல தான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம உலக பிரகார ஆசீர்வாதங்கள் மாத்திரமில்லை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டுமானா முதலாவது நமக்கு ஒரு வளர்ச்சி இருக்க வேணும். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு அழகா சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். தெய்வ பிள்ளைகளை ஒன்று சொல்லுகிறேன், நீங்க அவரை அறிகிற அறிவிலும் அவருடைய கிருபையிலும் ஒவ்வொரு நாளும் நீங்க வளருவீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன், உலக பிரகார ஆசீர்வாதங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை கொழுத்த கன்றுகளை போல வளர வைப்பார். ஹல்லேலூயா. அப்படி நம்புறீங்களா? நீங்க சாதாரணமானவர்கள, நீங்க பசுமையாய், புஷ்டியாய், கொழுமையாய் வளரக்கூடியவர்கள். உங்கள் ஆசீர்வாதங்கள் வளரும் தேவ பிள்ளைகளை. உங்கள் நன்மைகள், நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆமென் காரியங்கள் ஆண்டவர் கைகூடி வர பண்ணி அதை வளர பண்ணுவார். உங்கள் சரீர சுகம் வளரும், பெருகும். ஆமென். அப்போ இதெல்லாம் நமக்குள்ள வளரணும்னா நீங்கள் அவர் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவில் வளரும்போது நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல வளருவீங்க. இந்த நாள் உங்களுக்கு ஒரு வளர்ச்சி நாளாக இருக்கும். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என்ற கொழுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள் சொன்னது போல ஆண்டவரே, எங்கள் வளர்ச்சிக்கு, எங்கள் முன்னேற்றத்துக்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ இயேசுவின் நாமத்தில் இன்றையோடு அது செயலற்று போகட்டாப்பா. நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களை அறிகிற அறிவில் ஒவ்வொரு நாளுக்கு அந்த கிருபையில் இங்கே வளர உதவி செய்யும்.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா. இவளை இந்த நாள் முழுதும் கரம்பற்றி பிடித்து பாதுகாத்துக்கிறோம். இங்கே கிருபை கோப்பக்கூடும் எல்லா தீங்குக்கு விலைக்கு காத்துக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே, ஆமென். நீங்கள் வளருவீர்கள். தைரியமாக போங்க. God bless you.